ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு MadHistory. நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற சில பொருட்களோட ஃப்ளாஷ்பேக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேஃப்டி பின்னை பற்றி தான். சேஃப்டி பின் தானேன்னு சொல்லி சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க. ஏன்னா தன்னோட ஸ்ட்ரக்சரில் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அது செய்கிற உதவி ரொம்ப பெருசு. அதை நீங்களே ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. சேஃப்டி பின்னோட ஐடியாவை ஃபஸ்ட்டு வால்டர் ஹண்ட்ன்றவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இதுதான் சேஃப்டி பின்னோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர். இதோட பேட்டன்ட் ரைட் யூஎஸில் ஏப்ரல் 10 1849 வாங்கப்பட்டுச்சு. பேட்டன்ட் ரைட்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஏதாவது ஒரு நியூ இன்வென்ஷன் பண்ணுறோன்னா அந்த இன்வென்ஷனுக்கான ஐடியா என்னோடதுன்னு சொல்கிற ஒரு சின்ன ப்ரூஃப். ஒரு தடவை பேட்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு பேட்டன்ட்டை வாங்கிட்டிங்கன்னா அந்த பேட்டன்ட் 20 இயர்ஸ் வரையும் நீடிக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்குற பொருள் பெண்ணை பற்றி தான். இந்த பென் எல்லோரும் ஓல்டன் டேஸில் ஒரு மயில் இறகு எடுத்து இங்கில் தொட்டு எழுதுகிற மாதிரி பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கலனா இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பென். இதுக்கு சில வருஷம் கழித்து 1824 பாரிஸில் பீட்டர் பொனெரோ என்ற ஒரு ஸ்டூடெண்ட் பால் பாயிண்ட் பெண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இது 1850 இந்த பெண்ணோட ப்ரொடக்ஷன் பல மடங்கு உயர்ந்துச்சு. ஏன்னா மயிலிறகை வச்சு எழுதுறதை விட பெண்ணை வச்சு எழுதுறது எல்லாருக்கும் பிடிக்கவும் செஞ்சிச்சு. அதே மாதிரி ஈஸியாகவும் இருந்தது. இதனால் பால் பாயிண்ட் பென் மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்றுச்சு. இந்த பால் பாயிண்ட் பென்னுக்கான பேட்டன்ட் ரைட் 1888 தான் வாங்கப்பட்டுச்சு. அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்க போகிறது பேப்பர், அதாவது காகிதம். இந்த பேப்பர் நம்ம டெய்லி லைஃப்பில் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லலாம். எப்படின்னா, உதாரணமாக ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணுன்னா பேப்பர் தேவைப்படுது, எக்ஸாம் எழுதணுன்னா பேப்பர் தேவைப்படுது. நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்க நம்ம கரன்சி நோட்டே பேப்பர் தாங்க. ஃபஸ்ட்டாக பேப்பரை சைனாவில் இருக்கிற கைலன் என்றவர் கண்டுபிடிக்கிறாரு. இது 8ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் சைனாவிலேருந்து மற்ற நாட்டுக்கு எகிப்த், யூரோப் போல் பல நாடுகளுக்கு பேப்பர்ஸை எக்ஸ்போர்ட் செஞ்சாங்க. இவங்க எகிப்த் நாட்டுக்கு தான் ஃபஸ்ட்டாக பேப்பரை எக்ஸ்போர்ட் செஞ்சுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தடுத்து வர நூற்றாண்டில் மற்ற எல்லா நாட்டுக்கும் எக்ஸ்போர்ட் செய்ய ஆரம்பித்தாங்க. அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்க போகிறது மணி, அதாவது காசு. இதை முதல்ல நம்ம இந்தியாவில் தான் பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கான ஐடியா 6th செஞ்சுரியிலேயே உருவாயிடுச்சு. இதுக்கான ஐடியா யார் கொடுத்தாங்கன்ற இன்ஃபர்மேஷன் யாருக்கிட்டேயும் இல்லை. ஃபஸ்ட்டாக 40 காப்பர் பீசஸ் ஆஃப் 1 ரூபி காயினை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் காயின்ஸ், கரன்சிஸ்ன்னு சொல்லி படிப்படியாக உயர்ந்தது. கடைசியாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்ப முக்கியமானது டைம், அதாவது காலம். அந்த டைமை காட்டும் வாட்சை பற்றி தான். நம்ம எங்கே போனாலும் நம்ம கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு நமக்கு தேவைன்ற நேரத்தில் டைமை சொல்கிற அந்த வாட்ச் எப்போ உருவாச்சுன்னா 1505 பீட்டர் ஹென்லின் என்றவர் கண்டுபிடிக்கிறாரு. இவர் வாட்சை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டைமை யாரும் பார்க்கலன்ட்டு இல்லை. 700 BCக்கு முன்னாடியே சண்டைல் என்ற ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க வாட்ச் மாதிரி அந்த சண்டையில் இருக்காது. அது எப்படி இருக்குன்னா, நார்மலாக நம்ம வாட்சில் இருக்கிற மாதிரியும் அதில் முள் இருக்கும், ஆனால் அந்த முள் சுற்றாது. அதுக்கு பதிலாக சன்லேருந்து வர லைட் அந்த முள் மேலே பட்ட உடனே ஒரு ஷேடோ க்ரியேட் ஆகும். அந்த ஷேடோ வச்சு தான் டைம் பார்ப்பாங்க. சூரியனோட ஒளி மூவ் ஆக அந்த ஷேடோவும் மூவ் ஆகும். அந்த ஷேடோ மூவ் ஆகிறதுல தான் டைம் காமிக்கும். இதுக்கப்புறம் 8th செஞ்சுரியில் மண்ணை வச்சு டைம் பார்க்குற மாதிரி ஒரு டிவைஸை கண்டுபிடிக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, 2 இங்கு பாட்டிலோட கழுத்து ரெண்டுமே ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே ஒரு பகுதியில் நைஸாக இருக்கிற மண்ணை ரொப்பி வச்சுருப்பாங்க. மேல் பகுதியில் இருக்கிற மண் கீழ்ப்பகுதிக்கு ஃப்ளோ ஆகுது. கரெக்டாக 1 ஹவரில் ஃபினிஷ் ஆயிரும். அப்புறம் பல வருஷம் கழித்து 1972 ஹாமில்டன் என்றவர் டிஜிட்டல் வாட்சுக்கான ஐடியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த டிஜிட்டல் வாட்சுக்கு இப்போ கூட மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய வரவேற்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஜூன் 10 1998 ஸ்டீவ் மேன் என்றவர் ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் வாட்சுக்கான டிசைனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் பெரும் வரவேற்பையும் பெறுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.